சேலத்தில் இருந்து சென்னை வந்தார் அதிமுக பொதுச் செயலாளர். விமான நிலையத்தில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு. திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் 17 வயது சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட அதிர்ச்சி சம்பவம். சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த 3 சிறுவர்கள் உட்பட 9 பேர் போக்சோவில் கைது. உடுமலையில் 9 பேர் கொண்ட கும்பலால் 17 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கர்ப்பமான கொடூரம். விடியா திமுக ஆட்சியில் சீரழிக்கப்படும் சிறுமிகளின் எதிர்காலம். உடுமலையில் சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவத்தில் அதிர்ச்சி தகவல். பாதிக்கப்பட்ட சிறுமியிடம் நடத்திய விசாரணையில் மற்றொரு சிறுமியும் பாதிக்கப்பட்டது தெரிய வந்தது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு அருகே அரசு மருத்துவமனை செவிலியருக்கு பாலியல் தொல்லை கொடுத்த அரசு மருத்துவர் கைது. விடிய ஆட்சியில் பெண்கள் அச்சத்துடனேயே பணி செய்யும் அவலநிலை. விடியா திமுக ஆட்சியில் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள். விடியா திமுக அரசின் மெத்தன போக்கும் தமிழகத்தில் அதிகரித்திருக்கும் போதை கலாச்சாரமும் தான் காரணம் என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன பசங்களே வந்துட்டு இன்டர்நெட் யூஸ் பண்ணி தப்பான வழியில் போகிறாங்க. அண்ட் அதே மாதிரி ட்ரக்ஸ் யூஸ் பண்ணி தப்பான வழியில் போகிறாங்க. ஸோ ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறத கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கு கவர்மெண்ட் தான் வந்துட்டு கரெக்டான ஸ்டெப்ஸ் எடுக்கணும். ஸோ அவங்க ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க மட்டும்தான் வந்துட்டு இது விமென் அபியூஸ், சைல்டு அபியூஸ் இதெல்லாமே தடுக்க முடியும். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் தொடரும் திருட்டுச் சம்பவங்கள். விடியா திமுக அரசின் அலட்சியமே காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே சலூன் கடையில் பட்டியல் சமூக மக்களுக்கு முடிவெட்ட முடியாது என தீண்டாமை கொடுமை. விடியா திமுகவை சேர்ந்த கருப்பன் என்பவரின் தீண்டாமை கொடுமையால் பாதிக்கப்படும் பட்டியலின மக்கள். பத்திரிகையாளர் சவுக்கு சங்கருக்கு 1 நாள் போலீஸ் காவல். கோவை மாவட்ட குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவு. போலீஸ் காவலின் போது பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் 3 மணி நேரத்திற்கு ஒருமுறை வழக்கறிஞரை சந்திக்க நீதிமன்றம் அனுமதி. சவுக்கு சங்கர் தரப்பு வழக்கறிஞர் தகவல். கோவை மத்திய சிறை கண்காணிப்பாளர் செந்தில்குமார் மீது பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் பகீர் குற்றச்சாட்டு. கையை உடைத்ததாகவும் சிறைக்குள்ளேயே சமாதி கட்டிவிடுவதாக மிரட்டியதாகவும் மருத்துவமனை வளாகத்தில் உரத்த குரலில் முழக்கமிட்டதால் பரபரப்பு. கோவை சிறை கண்காணிப்பாளர் செந்தில்குமார் தான் கையை உடைத்தார். கோவை சிறையில் உயிருக்கு ஆபத்து. கோவை சிறையில் உயிருக்கு ஆபத்து. கோவை சிறையில் உயிருக்கு ஆபத்து. கோவை சிறையில் நான் கொல்லப்படுவேன். 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 விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே அரசு பேருந்து கவிழ்ந்து விபத்து. சென்டர் மீடியனில் ஏறி விபத்துக்குள்ளானதில் 60க்கும் மேற்பட்ட பயணிகள் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். குமுளி மலைசாலையில் சென்ற அரசு பேருந்தில் பிரேக் செயலிழந்ததால் தடுப்பு சுவரில் மோதி விபத்து. பராமரிப்பு இல்லாத தகர டப்பா பேருந்துகளை இயக்குவதால் ஆங்காங்கே விபத்துக்களில் சிக்கும் அவலம். மதுரை பாண்டிக்கோவில் ரிங் ரோட்டில் அதிவேகமாக சென்ற பேருந்துகள் அடுத்தடுத்து மோதி விபத்து. பைக் மீது மோதாமல் இருக்க அரசு பேருந்து பிரேக் பிடித்தபோது பின்னால் வந்த பேருந்துகள் ஒன்றன் பின் ஒன்று மோதல். ஓட்டை உடைசல் அரசு பேருந்துகளால் தொடரும் விபத்து. விடிய அரசின் போக்குவரத்து கழகம் பயணிகள் உயிரோடு விளையாடுவதாக மக்கள் விமர்சனம். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் 3 மணி நேரம் வெளுத்து வாங்கிய கோடை மழை.
சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வெயிலின் தாக்கம் தணிந்து குளிர்ச்சி நிலவியது. தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் திடீரென பெய்த கோடை மழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியதால் மக்கள் நிம்மதி. சேலம் மாவட்டம் ஏற்காடு அருகே வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை முற்றுகையிட்ட பெண்கள். முறையாக குடிநீர் வழங்காததை கண்டித்து போராட்டம். புதுக்கோட்டை மாவட்டம் கதிராமங்கலம் ஊராட்சியில் மின்சாரம் இல்லாமல் மக்கள் கடும் அவதி. பழுதான மின் மாற்றியை மாற்றித்தர மின் வாரிய அதிகாரி லஞ்சம் கேட்பதாக பொதுமக்கள் புகார். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே பெண் சடலத்துடன் உறவினர்கள் சாலை மறியல். மகளை காணவில்லை என புகார் அளித்தும் போலீசார் நடவடிக்கை எடுக்காததால் தற்கொலை செய்து கொண்டதாக குற்றச்சாட்டு. நாடு முழுவதும் வெளியானது CBSE +2 தேர்வு முடிவுகள். ஒட்டுமொத்தமாக 87.98% மாணவர்கள் தேர்ச்சி. CBSE +2 பொதுத் தேர்வில் மாணவிகள் 91.52% பேர் தேர்ச்சி. மாணவர்கள் 85.12% பேரும், மூன்றாம் பாலினத்தவர்கள் 50% பேரும் தேர்ச்சி. CBSE +2 பொதுத் தேர்வில் அதிகபட்சமாக திருவனந்தபுரம் மண்டலத்தில் 99.91% மாணவர்கள் தேர்ச்சி. விஜயவாடா மண்டலத்தில் 99% பேரும், சென்னை மண்டலத்தில் 98.47% பேரும் பாஸ். CBSE தேர்வில் முதல் 4 இடங்களை பிடித்த தென்னிந்திய மாநிலங்கள். நீட் தேர்வில் மட்டும் வட இந்தியர்கள் அதிக மார்க் எடுப்பது எப்படி என மக்கள் கேள்வி. தமிழகத்தில் அரசு பள்ளியில் இடைநின்ற மாணவர்களின் கணக்கெடுப்பை இன்னும் தொடங்காத விடிய அரசு. சோதனை தீரவில்லை, சொல்லியள யாரும் இல்லை என கண்ணீர் வடிக்கும் மாணவர்களின் பெற்றோர். CBSE 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியானது. 93.60% மாணவர்கள் தேர்ச்சி. CBSE 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 94.75% மாணவிகள் தேர்ச்சி. மாணவர்கள் 92.71% பேர் பாஸ். புதுச்சேரி, காரைக்காலில் உள்ள அரசு பள்ளிகளில் +1 மாணவர் சேர்க்கை தொடக்கம். விண்ணப்பங்கள் விநியோகிக்கும் பணி தொடங்கி நடைபெற்று வருவதாக அறிவிப்பு. கோடை வெயிலின் தாக்கத்தால் வெளி மாநிலங்களில் இருந்து காய்கறி வரத்து குறைந்தது. சென்னை கோயம்பேடு சந்தையில் காய்கறிகளின் விலை அதிகரிப்பால் இல்லத்தரசிகள் கவலை. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் ஆவின் பாலுக்கு தட்டுப்பாடு. மக்களை அலைய வைத்து தனியார் பால் பாக்கெட்டுகளை வாங்கும் நிலைக்கு தள்ளும் விடிய அரசின் ஆவின் நிர்வாகம். ஆவின் பால் இப்போ ரொம்ப டிமாண்டாக இருக்குது. ரொம்ப குவாலிட்டி அதிகமாக இருக்கிற கொடுக்குற வேண்டிய நேரத்தில் கொடுக்க மாட்டேன்றாங்க, கொடுக்கக்கூடாத நேரத்தில் கொடுக்குறாங்க. சில டைமில் வந்து காலையில் தான் கிடைக்குது, மதியானத்தில் போனால் கிடைக்க மாட்டேது, சாயந்தரம் போனால் கிடைக்க மாட்டேது. அது முயற்சி பண்ணிட்டு நீங்கள் ஏற்பாடு பண்ணிட்டு ஆவின் பால் வர மாதிரி நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்கள். 4ஆம் கட்ட மக்களவைத் தேர்தலில் சராசரியாக 63.04% வாக்குகள் பதிவாகியுள்ளது.
அதிகபட்சமாக மேற்கு வங்கத்தில் 76.02% வாக்குகளும், மத்திய பிரதேசத்தில் 69.16% வாக்குகளும் பதிவு என தேர்தல் ஆணையம் தகவல். ஈரோட்டில் விற்பனைக்காக குடோனில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 2 டன் எடை கொண்ட குட்கா, ஹான்ஸ் உள்ளிட்ட புகையிலை பொருட்கள் பறிமுதல். விடியா திமுக ஆட்சியில் போதைப் பொருட்களின் குடோனாக தமிழகம் மாறி வருகிறதா என மக்கள் கேள்வி. திருவள்ளூர் மாவட்டம் திருநின்றவூர் பகுதியில் கடை மற்றும் குடோனில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 1,26,000 ரூபாய் மதிப்பிலான குட்கா பொருட்கள் பறிமுதல். விடியா திமுக ஆட்சியில் காவல்துறையின் அலட்சியத்தால் தமிழகம் போதைப் பொருட்களின் புகலிடமாக மாறி வருகிறது என மக்கள் குற்றச்சாட்டு. ஈரோட்டில் ரயிலில் கேட்பாரற்று கிடந்த 1 கிலோ கஞ்சா பறிமுதல். தமிழகத்தின் அனைத்து பக்கங்களில் இருந்தும் கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் வந்த வண்ணம் இருப்பதாக மக்கள் வேதனை. சிவகங்கை மாவட்டத்தில் பள்ளி கல்வித்துறை உத்தரவை மீறி மாணவர்களின் மதிப்பெண்களை விளம்பரப்படுத்தி விளம்பர பதாகைகள் வைத்துள்ள தனியார் பள்ளிகள். மாவட்ட கல்வித்துறை நடவடிக்கை எடுக்காமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருவாரூரில் விடிய அரசின் மின் வாரியத்தை கண்டித்து விவசாயிகள் ஆர்ப்பாட்டம். கருகும் பயிர்களை காப்பாற்ற தடையின்றி மும்முனை மின்சாரம் வழங்க வலியுறுத்தல். புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள மேட்டுப்பட்டி, கேப்பரை உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் கடைகளை அடைத்து வணிகர்கள் போராட்டம். திருக்கட்டளை மற்றும் திருமலையா சமுத்திரம் ஆகிய ஊராட்சிகளை மாநகராட்சியுடன் இணைத்ததற்கு எதிர்ப்பு. போக்குவரத்து தொழிலாளர்களின் ஆயுள் காப்பீட்டுத் தொகை 200 கோடி ரூபாயை கையாடல் செய்ததாக மாநகர போக்குவரத்து கழக உதவி மேலாளர் மீது குற்றச்சாட்டு. சென்னை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் போக்குவரத்து கழக தொழிலாளி புகார். திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூரில் அடுத்தடுத்த 2 வீடுகளில் மர்ம நபர்கள் கைவரிசை. 40 சவரன் நகைகள், 6 லட்சம் ரொக்கத்தை அள்ளிச் சென்றதால் குடியிருப்பு வாசிகள் பீதி. நெல்லை மாவட்டம் திசையன் விளையில் சிறுவனுக்கு பாலியல் தொந்தரவு. தலைமறைவான அரசு வழக்கறிஞரின் கணவர் மீது போக்சோ வழக்கு. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த மழையால் குற்றால அருவியில் பாய்ந்து வந்த தண்ணீர். மெயின் அருவி, 5 அருவியில் குளித்து மகிழ்ந்த சுற்றுலா பயணிகள் ஆனந்தம். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உள்ள வெள்ளி நீர்வீழ்ச்சியில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீர். அருவியை கண்டு ரசித்தும் புகைப்படம் எடுத்து சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி. மதுரை வைகை ஆற்றில் வெள்ள அபாய எச்சரிக்கை. ஆபத்தை உணராமல் ஆற்றில் குளிக்கும் இளைஞர்கள் மற்றும் சிறுவர்கள். ஆந்திர மாநிலம் அன்னமய்யா மாவட்டத்தில் வாக்குப்பதிவு மையத்தில் திடீர் பரபரப்பு. இவிஎம் இயந்திரத்தை கீழே போட்டு உடைத்து ரகளை செய்த இளைஞரால் வாக்குப்பதிவு நிறுத்தம். கோவையில் அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி பல லட்சம் ரூபாய் மோசடி செய்த போலி சினிமா தயாரிப்பாளர் குண்டர் சட்டத்தில் கைது. மோசடி பேர் வழிகளை இரும்புக்கரம் கொண்டு அடக்க வேண்டும் என விடிய அரசுக்கு மக்கள் வலியுறுத்தல். மும்பையில் புழுதி புயலால் ரயில் மற்றும் விமான சேவைகள் பாதிப்பு. ஆங்காங்கே மரங்கள் விழுந்ததால் பொதுமக்கள் கடும் அவதி.
இந்தியாவின் முதல் எலக்ட்ரிக் பறக்கும் காரின் புகைப்படத்தை பகிர்ந்த ஆனந்த் மகேந்திரா. ஒருமுறை சார்ஜ் செய்தால் 200 கிலோமீட்டர் வரை செல்லும் பறக்கும் டாக்ஸியை உருவாக்கி சென்னை IIT விஞ்ஞானிகள் சாதனை. சென்னையில் பெண் பைக் ஆர்வலர்களுக்கு பயிற்சி அளிக்க உள்ள நடிகர் அஜித்தின் வீனஸ் நிறுவனம். அனுபவம் வாய்ந்த ஓட்டுநர்கள் மற்றும் பயிற்சியாளர்கள் மூலம் பயிற்சி வழங்க ஏற்பாடு. அகில இந்திய ஸ்குவாஷ் போட்டி. மராட்டிய வீராங்கனை ருத்ரா சிங்கை தோற்கடித்து சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றினார் தமிழக வீராங்கனை ஷமீனா ரியாஸ். IPL தொடரில் இன்று இரவு 7:30 மணிக்கு டெல்லி லக்னோ அணிகள் மோதுகின்றன. வாழ்வா சாவா என்ற ஆட்டத்தில் லக்னோ அணி களம் காண்கிறது.